friends, welcome to Bharani Ari Fashion Designer. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3rd லைனும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைனும் 2nd லைன் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கணும். அந்த லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் லைனும் 2nd லைனும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2nd லைனும் 3rd லைனும் ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. 2nd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம், ஞாபகம் இருக்கா? இப்போ 2nd லைனுக்கும் 3rd லைனுக்கும் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறோம். இப்போ 3rd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு 2nd லைனுக்கு அந்த நீடில் அப்படியே திருப்பி அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது 2nd லைனில் வந்து அந்த த்ரெட்டு லாக் ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல லாக் ஆகணும். அந்த இடத்துல த்ரெட்டு வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா லாக் ஆனோடனே ஃபஸ்ட் லைனுக்கு அந்த செயினை கொண்டு வந்து அந்த செயினை லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லைங்க, லாங் செயின் பக்கத்தில் ஒரு ஷார்ட்டாக செயின் போடுறது பேர் தான் லாக் செயின். இப்போ அதை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் 2nd லைனில் ஒரு செயின் போட்டு 3rd லைனுக்கு அந்த செயின் போட்டு அந்த செயினை கீழே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது 2nd லைனில் அந்த இடத்துல லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து கீழே வந்து கேப்பே இல்லாமல் இருக்கும். அதாவது டபுள் லைனாக கீழே போகும், மேலே வந்து சிங்கிள் லைனாக தான் வரும் உங்களுக்கு. அதனால் என்ன ஆகும்னா கீழே வந்து உங்களுக்கு கேப் தெரியாது, அந்த ஒயிட் கிளாத் வந்து தெரியாது, மேலே வந்து கொஞ்சம் தெரியும். இந்த ஸ்டிச்சு இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கீழே கேப் தரல மேலேயும் கேப் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஸ்டிச்சை வந்து வளைச்சி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே கீழே பஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடு தான் மேலேயும் ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதனால் இந்த ஸ்டிச்சு கேப் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் லைனும் 2nd லைனும் சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம கேப் இல்லாமல் நெருக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டிச் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுக்கலாம். அதாவது அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இதுக்கு எதுக்கு பர்ஃபெக்டாக அப்படி இருக்கும் அப்படின்னா, பீகாக்கோட ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து டபுள் கலர் வரும் பார்த்திங்களா, ஒரு க்ரீன் கலரும் ஒரு ப்ளூ கலரும் வரும் பார்த்திங்களா, அந்த இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு கரெக்டாக வரும். இந்த டைப் 1 வந்து சிங்கிள் கலர் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். டைப் 2 டைப் 3லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். அந்த டைப் 2 டைப் 3 தான் நம்ம வந்து இந்த பீகாக்கோட ஃபெதருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறத ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி லாங் செயினாக போடுறோம் பார்த்திங்களா, அப்போம்போது த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணோம்னா அந்த கிளாத் வந்து சுருங்கும், அது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அதனால் ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க, அதேமாரி ரொம்ப லூஸாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் இதில் வந்து கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி நீங்களும் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 இன்ச்சுக்கு கேப்புக்காவது அந்த ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போடுறனாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். டபுள் லைன் கொடுத்துருங்க. இப்போ நான் அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம இப்படி அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த கார்னர் சைடு மட்டும் பேக்லோட் செயின் போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயுமே அந்த ஷார்ப்பாக வர இடத்துல பேக்லோட் செயின் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லீஃப் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சென்டர்லேயும் ஒரு சின்னதாக லீஃப் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த சின்னதாக லீஃப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து அந்த சின்னதாக லீஃப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டரில் வந்து லாக் விழணும். அதாவது அந்த குட்டி லீஃப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா சென்டரில், அதில் வந்து லாக் விழணும். இப்போ குட்டி லாக் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குட்டி லீஃபில் ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த வெளியில் உள்ள லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை சென்டர் லைனுக்கு கொண்டு வரேன். இதில் வந்து நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அதில் வந்து ஒரு தடவை
லெஃப்ட் சைடும் ஒரு தடவை ரைட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா. இதில் வந்து ரைட் சைட்னா ரைட் சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைட் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது பாதி பாதியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த டைப் 1 ஸ்டிச்சை வந்து நான் 2 மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். அதாவது உள்ளேருந்து வெளியில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் வெளியிலேருந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா 2 மெத்தட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். வெளியிலேருந்து உள்ளேயும் ஸ்டிச் பண்ணலாம், உள்ளேருந்து வெளியிலையும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டும் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் 2 மெத்தட்லேயும் நான் ஸ்டிச் பண்ண சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த ஸ்டிச் வந்து நான் உள்ளே இருந்து வெளியில் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கேப்பே இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக கவராக இருக்கும். வெளியில் உள்ள லீஃப் வந்து உங்களுக்கு கேப் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், உள்ளே இருந்து வெளியில் ஸ்டிச் பண்ணுறது. நம்ம செகண்ட் மெத்தட் வந்து வெளியிலேருந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பார்த்திங்களா. இதில் வந்து உள்ள லீஃபில் பாருங்கள் கேப்பே இருக்காது, அதே வெளியில் உள்ள லீஃபில் பாருங்கள் கேப் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம உள்ள லீஃபில் வந்து 2 ஸ்டிச் போடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு போகிற ஒரு ஸ்டிச்சும் ரிட்டன் வர ஸ்டிச்சும் அந்த சேர்த்து 2 ஸ்டிச்சு அதில் வரும். அதனால உங்களுக்கு கேப் இருக்காது. வெளியில் வர ஸ்டிச் வந்து சிங்கிள் ஸ்டிச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேப் தெரியும். இப்போ நான் சென்டர் லைனை ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதை வந்து நான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கீழே அப்படியே கொண்டு வரேன். அப்படியே கொண்டு வரனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. நம்ம கீழே எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ, அதாவது அந்த குட்டி லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடு தான் வெளியில் உள்ள நம்ம லீஃப்லேயும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பொறுமையாகவே பாருங்கள். இப்போ அந்த குட்டி லீஃபில் ஒரு பஞ்ச் பண்ணி, நெக்ஸ்ட்டு அந்த பெரிய லீஃபில் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த செயினை ரிட்டன் கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக நம்ம எந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன ஸ்டிச் போடுறோமோ அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ கடைசி அந்த எண்டில் வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்டிச்சை வந்து ஒடுக்கி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ இதில் நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாதி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஒரு பாதியை நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் பாதியும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த சென்டர் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து அந்த சின்ன லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதில் பஞ்ச் பண்ணி வெளியில் உள்ள லீஃப்லேயும் பஞ்ச் பண்ணி ரிட்டன் அந்த செயினை கொண்டு வந்து அந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு நம்ம இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் டிசைனில் வந்து நம்ம எத்தனையோ டிசைன் நம்ம போட்டிருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ்லேயே முக்கால்வாசி ஸ்டிச்சஸ் வந்து, அதாவது ஃப்ளாட் லோடிங் ஆகட்டும், பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ஆகட்டும், லீஃப் ஸ்டிச்சஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம முக்கால்வாசி ஸ்டிச்சஸ் கிட்ட நம்ம இந்த லீஃப் டிசைனுக்கே நம்ம ட்ரா பண்ணலாம். நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா தான். அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேப்புக்கு என்ன டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்குமா, அந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு மைண்டில் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஷேப்பை வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இப்போ எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இதுக்கு சென்டரில் அந்த லைன் மாதிரி கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லைன் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் இப்போ எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, போதும். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அதில் வந்து பீட்ஸ் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கே நல்லா எடுத்துக்காட்டும். சூப்பராக இருக்கும் அந்த டிசைனு. இப்போ பாருங்கள், நான் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இப்போ எண்டு நாட் போட்டுடலாம். இது அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சிட்டு. இப்போ இதுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம், டபுள் லைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி நீங்கள் த்ரெட் இட்டு, அதாவது சில்க் த்ரெட் இட்டு நீங்கள் அவுட்லைன் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜரி த்ரெட் ஆட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டு பாருங்கள். அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும். இப்போ மேலே ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஷார்ப்பாக வரதுக்கு நம்ம பேக்கில் ஒரு செயின் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சுமே ஷார்ப்பாக எந்த இடத்துல நீங்கள் வந்தாலும் பேக்கில் ஒரு செயின் போட்டு திருப்புங்க. அப்போ தான் அந்த உங்களுக்கு என்ன ஷேப் வருமோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
நீங்கள் அப்படி பண்ணாமல் பேக்கில் ஒரு செயின் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது, ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பேக்கில் ஒரு செயின் போட்டு நம்ம திருப்பணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கே இப்போ பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னு. இப்போ இதில் இன்னொரு லைனும் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ இதில் டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இது அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஷேப்ஸு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சென்டர்லேயும் ஒரு திலகம் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா உள்ளேருந்து வெளியில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, இது வெளியிலேருந்து நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வெளியில் உள்ள திலகம் ஷேப்ஸ்லேருந்து சென்டர் லைன்லேருந்து, அதாவது சென்டராக ஒரு கோட் போட்டிருக்கோம்ல, இப்போ அதில் இருந்து த்ரெட்டை எடுத்து அந்த உள்ள குட்டியாக ஒரு திலகம் ஷேப்ஸ் போட்டிருக்கோம்ல அதில் பஞ்ச் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு சென்டர் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து பாதியில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாக அங்கே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, மேலே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. மேலே கொண்டு போனால் நம்ம இன்னும் சுற்றி வரும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு இடம் இருக்காது. அதனால் நம்ம சென்டர்லேயே பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த த்ரெட்டை ரிட்டன் கொண்டு வந்து அந்த வெளியில் உள்ள திலகம் ஷேப்ஸில் ஒரு பஞ்ச் பண்ணி லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு மறுபடியும் அந்த உள்ள திலகம் ஷேப்ஸில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சென்டர் லைனுக்கு போகிறோம். இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா மெத்தட் ஒன்று, அது வந்து உங்களுக்கு வெளியில் உள்ள லீஃபில் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பு வந்து இந்த செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு கேப் இருக்காது. ஏன் கேப் இருக்காது அப்படின்னா, மெத்தட் 1 வந்து நம்ம குறுகின இடத்துலேருந்து அந்த விரிஞ்ச இடத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதனால தான் கேப் இருக்குது. மெத்தட் 2 வந்து நம்ம விரிஞ்ச இடத்துலேருந்து குறுகின இடத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு கேப் எங்கேயுமே தெரியாது, ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சென்டர் லைனில் பஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம முதல்ல போட்ட செயினுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வெளியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் தெரியாதோ அதே மாதிரி தான் அந்த சென்டரில் திலகம் ஷேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் உங்களுக்கு கேப் தெரியாது. ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு குட்டி ஓண்டி தான் இருக்குது பார்த்திங்களா, அதனால் உங்களுக்கு கேப் தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரே ஹோல்ஸில் ஒரு 2-3 ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நல்லா பொறுமையாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் ஒரு பாதி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருந்தனோ அதில் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பாதியை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்னொரு பாதியும் நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் இன்னொரு பாதியும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் எட்டு நாட் போட்டுடலாம். இப்போ இதுக்கு சென்டரில் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டோம்னா அதே மாதிரி சுகர் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 2 பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அந்த சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணி முடிச்சக்கப்புறவே நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கணும்ல, அதுக்கு நான் ஜரி த்ரெட்டால் 2 லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டால் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக ஜரி த்ரெட்டு கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஒர்க்கை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். நம்ம ஒரு டிசைனில் சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம அவுட்லைன் கொடுப்போம். அந்த அவுட்லைனை வந்து நம்ம சில்க் த்ரெட்டுக்கு பதிலாக ஜரி த்ரெட்டில் கொடுத்தா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு ஏதாவது ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், அதுலேயும் சுற்றி ஜரி த்ரெட் இட்டு அவுட்லைன் கொடுத்தா அந்த ஒர்க்கை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், நான் இது ரெண்டையுமே சில்க் த்ரெட்டால் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக நான் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்ததுனால இந்த ஒர்க்கே நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது. அந்த ஸ்டிச்சு வந்து ஃபேன்சியாக அந்த ஸ்டிச் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து 2 மெத்தட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒன்று வந்து உள்ளேருந்து வெளியில் ஸ்டிச் பண்ணுறதும் வெளியிலேருந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுன்னு 2 மெத்தட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ ரெண்டையுமே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ரெண்டுக்குமே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஆனால் ரெண்டுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். மெத்தட் 1 விட மெத்தட் 2 பாருங்கள், அந்த உள்ளுள்ள சின்ன அந்த திலகம் ஷேப்ஸ் கூட அந்த பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஒரு சின்ன டிசைன் கூட ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து உள்ளே வந்து வெளியில் ஸ்டிச் பண்ணுறதும், இன்னொன்று வெளியிலேருந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறதும், இந்த 2 மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.